Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.4ல first question வந்து பார்க்க போகிறோம். question என்னன்னா find the next three terms of the following sequence. அதாவது கொடுத்த சீக்வென்ஸோட next three terms வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து first sequence பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க 8, 24, 72, infinity. இப்போ இதில் a1 ஓட வேல்யூ என்ன 8, a2 ஓட வேல்யூ வந்து என்ன 24, a3 ஓட வேல்யூ என்ன 72. இப்போ இந்த சீக்வென்ஸோட பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செகண்ட் எலமெண்ட் வருது. அதாவது 8 into 3 வந்து 24 அப்படின்னு வருது. அப்புறம் 24 into 3 மல்டிப்ளை பண்ணால் 72 அப்படின்னு வருது. இப்போது நீங்கள் வந்து a4 கண்டுபிடிக்கணுன்னா அப்போது a3 எலமெண்ட் என்ன 72. இதோட வந்து நீங்கள் 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 72 into 3 வந்து என்ன வரும் 3 2s are 6, 3 7s are 21. அப்போது 216. அதே மாதிரி அடுத்து a5 வந்து கண்டுபிடிக்கணுன்னா இந்த a4 எலமெண்ட் என்ன 216. இதோட வந்து நீங்கள் 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 216 into 3 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 3s are 18, 3 1s are 3 plus 1 4, 3 2s are 6. அப்போது 648. அடுத்து a6 வந்து கண்டுபிடிக்கணுன்னா அப்போது இந்த 648 கூட நீங்கள் 3ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 648 into 3, 8 3s are 24, 3 4s are 12 plus 2 14, 3 6 are 18 plus 1 19. அப்போது 1944. அதாவது ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 5, 1, -3, infinity. இப்போது இதில் a1 வந்து என்ன 5, a2 வந்து 1, a3 வந்து -3. இப்போ வந்து நம்ம a4, a5, a6 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதோட பேட்டர்ன் என்னன்னு பாருங்கள். அதாவது a1 எலமெண்ட் வந்து அதில் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 5க்கும் 1க்கும் என்ன கனெக்ஷனா இப்போ 5லேருந்து -4 நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ வந்து 1 அப்படின்னு வரும். அப்போ அதே மாதிரி 1லேருந்து -4 பண்ணிங்கன்னா -3 வரும். ஸோ இதான் வந்து பேட்டர்ன். ஸோ இதை வச்சு a4, a5, a6 வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது a4 வந்து உங்களுக்கு எப்படி வரும் -3, -4. ஆன்சர் வந்து -7. ஸோ அதான் a4. a5 வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க -7, -4. அப்போ ஆன்சர் வந்து -11. அப்புறம் a6 வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க -11, -4, -15. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க 1/4, 2/9, 3/16 இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் a1ஓட வேல்யூ என்ன 1/4, a2ஓட வேல்யூ என்ன 2/9, a3ஓட வேல்யூ என்ன 3/16. இப்போது a1 = 1/4. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1/1 + 1 the whole square அப்படின்னு எழுதலாமா. அதேமாதிரி a2 வந்து எப்படி எழுதலாம் 2/2 + 1 the whole square. அதே மாதிரி a3 வந்து எப்படி எழுதலாம் 3/3 + 1 the whole square. அப்போ ஆன்சர் எப்படி வரும் உங்களுக்கு 1/2 the whole square. அதே மாதிரி இதுக்கு வந்து 2/3 the whole square. அதே மாதிரி இதுக்கு 3/4 whole square. அப்போ ஆன்சர் என்ன வரும் 1/2 the whole square வந்து 1/4. அதே மாதிரி 2/3 the whole square என்ன வரும் 2/9. அதே மாதிரி 3/4 the whole square என்ன வரும் 3/16. இதுதான் வந்து a1, a2, a3. அப்போது பேட்டர்ன் an வந்து என்ன வருது n/n + 1 the whole square. ஸோ இதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம அடுத்த 3 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது a4, a5 and a6. அப்போது a4 வந்து உங்களுக்கு எப்படி வரும் a4 = 4/4 + 1 the whole square = 4/5 the whole square = 4/25. இதான் வந்து a4. அதே மாதிரி அப்புறம் a5 = 5/5 + 1 the whole square = 5/6 the whole square = 5/36. அடுத்து a6 வந்து எப்படி வரும் 6/6 + 1 the whole square = 6/7 the whole square = 6/49. ஸோ a4, a5 and a6 அதாவது நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ்
whose nth terms are given by. அதாவது an வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்லியிருக்காங்க, an equal to n cube minus 2. இது வந்து first subdivision. ஸோ இது வச்சு நம்ம first 4 terms of the sequences வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சீக்வன்ஸோட a1, a2, a3 and a4 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ an வந்து என்ன கொடுத்துருக்காங்க, an equal to n cube minus 2. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. இப்போது நம்ம என்னோட வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 4 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி a1, a2, a3, a4 வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு a1 வந்து என்ன வரும், 1 cube minus 2. அப்போ ஆன்சர் வந்து 1 minus 2 equal to minus 1. அடுத்து a2 வந்து என்ன, 2 cube minus 2 which is equal to 8 minus 2 equal to 6. இது வந்து a2. அப்புறம் a3 வந்து எப்படி வரும், 3 cube minus 2 equal to 27 minus 2 equal to 25. அப்புறம் a4 வந்து என்ன வரும், 4 cube minus 2 equal to 64 minus 2 equal to 62. ஸோ வந்து first 4 terms வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஆன்சர் வந்து எப்படி எழுதலாம், therefore the first 4 terms of the sequence are minus 1, 6, 25, 62. இதான் வந்து first subdivisionோட ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா an equal to minus 1 power n plus 1 into n plus 1. அதாவது an வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம a1, a2, a3 and a4 வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a1 வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ a1 வந்து என்ன வரும், minus 1 power 1 plus 1 into 1 into 1 plus 1. அப்போ என்ன வரும், minus 1 power 2 into 1 into 2. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், 1 into 1 into 2. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 2. a1ஓட வேல்யூ வந்து 2. அடுத்து a2 வந்து minus 1 power 2 plus 1 into 2 into 2 plus 1. அப்போ ஆன்சர் என்ன வரும், minus 1 power 3 into 2 into 3. அப்போ ஆன்சர் வந்து minus 1 into 2 into 3. அப்போ ஆன்சர் வந்து minus 6. அடுத்து a3 equal to minus 1 power 3 plus 1 into 3 into 3 plus 1. அப்போ ஆன்சர் வந்து minus 1 power 4 into 3 into 3 plus 1 என்ன, 4. அப்போது minus 1 power 4 வந்து 1 into 3 into 4. அப்போ ஆன்சர் வந்து 12. அடுத்து a4 வந்து கண்டுபிடிக்கணும். a4 வந்து minus 1 power 4 plus 1 into 4 into 4 plus 1. அப்போ ஆன்சர் வந்து minus 1 power 5 into 4 into 5. அப்போ ஆன்சர் வந்து minus 1 into 4 into 5. அப்போ ஆன்சர் வந்து minus 20. அப்போது ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதலாம், therefore the first 4 terms are 2, minus 6, 12, minus 20. இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் an வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2n square minus 6. இப்போது என்னோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு a1 equal to 2 into 1 square minus 6 equal to 2 minus 6 equal to minus 4. அடுத்து a2 வந்து 2 into 2 square minus 6 equal to 2 into 4 minus 6. அப்போ ஆன்சர் என்ன வரும், 8 minus 6 equal to 2. அடுத்து a3 equal to 2 into 3 square minus 6 equal to 2 into 3 square என்ன, 9 minus 6 equal to 2 into 9 18 minus 6 equal to 12. அடுத்து a4 equal to 2 into 4 square minus 6 equal to 2 into 16 minus 6 equal to 32 minus 6 என்ன, 26. ஸோ a1ஓட வேல்யூ வந்து minus 4, a2 வந்து 2, a3 வந்து 12, a4 வந்து 26. அதாவது first 4 terms வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து நம்ம எழுதிக்கலாம். therefore the first 4 terms are minus 4, 2, 12, 26. இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.